செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப தீவிரமா யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற போக்கிடம் இன்று இல்லை, வேற வழியே கிடையாது. போய் கையை கடிக்கிறாங்க, போலீஸ் கையை கடிக்கிறாங்க. இதான் நம்ம பல நேரம் நம்ம பேசியிருக்கோம், ஜோம்பி கூட்டமா மாறிட்டு இருக்கு இந்த கூட்டம்னு. மதுரை மாநாடு நடக்கும் போது கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். விஜய் போன்ற ஒரு மா மனிதனை பார்த்ததே கிடையாது பாரு. அதே நாள் செம்ம தேர்தலுக்கு முடிஞ்சு விஜய் எல்லாம் ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வேறு வழி இல்லாமல் தெரியாதரமாக போய் அந்த இயக்கத்தில் மாட்டிக்கொண்டேன், அவன் ஒரு தருதலைன்னு பேசுவார். இதெல்லாம் பேச போறாரு, அவர் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. மறையேறி வேடிக்கை பாக்குறவங்க போய் நீ திராவிடத்தை பேச போறீங்களா நீங்க? விஜய் துணிச்சலாக இதுவரைக்கும் எங்கேயாவது செயல்பட்டாரா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். தாவேகா இதற்கு சின்னம் ஒதுக்கியாச்சு, ஆனா அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதா? சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது. 5 சின்னங்கள் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது. யூஸ்வலா நம்ம எலெக்ஷன் நேரத்துல 3 சின்னங்கள் கேட்போம். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. நீங்க 10% மேற்பட்ட தொகுதிகள், அதாவது இப்ப 234னா 23க்கு மேற்பட்ட 24க்கு மேற்பட்ட தொகுதிகளை நீங்க நின்னீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எனக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரீ அவைலபிள் சிம்பிள்ஸோ அதுல அப்ளை பண்ணலாம். சம்டைம்ஸ் நமக்கு இல்ல எனக்கு இந்த சின்னம் வேணும்னு நீங்க கேட்டு முறையீடும் செய்யலாம். 2க்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. தேர்தல் ஆணையம் நீங்க கண்டிப்பாக 10% மேல நிற்பீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுல ஒரு செய்தி நான் படிச்சேன். முன்னாடியே ஒரு 3-4 சின்னங்கள் அவங்க கேட்டு 5 சின்னங்கள் சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு 3-4 சின்னங்கள் எனக்கு இந்த பேப்பர்ல படித்ததை வச்சு நான் சொல்லும் பொழுது ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பேட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, இவங்க கேட்டிருக்கிற எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் புரிதலோட கேட்டிருக்காங்களா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் போது அது அரசியலோட கனெக்ட் ஆகி போறதா, இல்ல வழக்கம் போல அண்ணன் சினிமால நடிச்சதை வச்சு எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட் ஏன் கேட்டோம். ஏங்க பேட் கேட்டீங்க? பைரவா படத்துல எங்க அண்ணன் பேட் வச்சு விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா புதுசா இருக்கேன். அடுத்ததாக ஆட்டோ கேட்டிருக்கோம். ஓகே, ஆட்டோ கேட்டீங்கன்னா ஓகே, மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம், எல்லாருமே பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் பொழுது, வேட்டைக்காரன் படத்துல எங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டினாரு, அதனால ஆட்டோ கேட்டிருக்கோம். சரி ஓகே. அடுத்ததாக நாங்க விசில் சின்னம் கேட்டிருக்கோம். விசில் இப்ப நம்ம மாதிரியான ஆட்கள் என்ன நினைப்போம், விசில் ப்ளோயர்ஸ் போல இருக்கு, ஓகே பரவாயில்ல, கரப்ஷன் எதிர்த்து நம்ம விசில் ப்ளோயர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்றாங்க, ஒரு ஊழல் எதிர்ப்புக்கு சரியான ஒரு முன்னெடுப்பு இருக்கு. ஏன்னா நான் ஒரு கடத்துல லோக்சபா கட்சியில இருக்கும் போது எங்களோட சின்ன விசிலாகத்தான் இருக்கும், இன்னைக்கு விசிலாகத்தான் இருக்கின்றது. சோ அந்த அடிப்படையில் கேட்டிருக்க பரவாயில்ல, ஒரு அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, பிகில் படத்துல அண்ணன் விசில் ஊதுனாருல்ல, அதுக்கப்புறம் கப்பு கேட்டிருக்கோம். ஏன்பா கப்பு முக்கியம் பிகில் அண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டாருல்ல. இதுலயாவது அட்லீஸ்ட் சரி கேட்கிறோம், ஓகே பேட் கேட்கிறோம், விளக்கு கேட்கிறோம், ஃபேன் கேட்கிறோம், கொஞ்சம் அரசியலாகுது, இதுதான் எங்களுடைய இந்த கணக்குக்காக நாங்க கேட்கிறோம். நாங்க ஆன்டி கரப்ஷன் எடுத்து கேட்கிறோம். இல்ல மண் வளத்தை நாம் விவசாய சின்னம் கேட்கிறோம், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேர் மெழுகுவர்த்தி சின்னம் கேட்கறாங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உதயசூரல் அர்த்தம் இருக்கு, இரட்டைகள் அர்த்தம் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் பதிந்த சின்னங்கள் இருக்கு. முன்னாடி எல்லாம் கை சின்னம் கால் சின்னம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது அதற்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. நீங்க அதே மாதிரி சில மிருகங்களோட சின்னங்கள்லாம் கேட்க முடியாது, சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இப்ப விளக்கமாறு, ஆம் ஆத்மி நீங்க ஊரே சுத்தப்படுத்த போறோம், இந்த கரப்ஷன் எதிர்த்து நாங்க சுத்தப்படுத்த போறோம் அப்படின்ட்டு எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு அரசியல் இருக்கும். ஆனால் விஜய் கட்சியினர் கேட்கின்ற இந்த சின்னங்களிலே எந்த அரசியலும் கிடையாது. சினிமாவோட எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படிங்கறத மட்டும் யோசிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நாடே பார்த்து வியக்கும், நாடே பார்த்து வாயை பிளக்கும். எனக்கு புரியல என்ன அப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது ஏலியன்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏலியன்ஸ் மேல இருந்து வர்றாங்க பாருங்க, அதை பார்த்து நாடே வாய் பழக்குதுன்னு கேட்காங்க. சோ வரும்போதுதான் தெரியும் என்ன சின்னம் கேட்டிருக்காங்க, என்ன சின்னம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. பட் அப்ளை பண்ணது உண்மைதான். அது அட்லீஸ்ட் அதையாவது கரெக்டான டயத்துல அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். செய்திகள் அடிப்படை தகவலின் அடிப்படையில் நானும் சொல்றேன். சோ அவர்களுக்கு நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா சின்னம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல தாவேகாவுக்கு நிறைய புது உறவுகள் வந்துட்டே இருக்கு. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க, அதை அடுத்து ஒரு சீரியல் ஆக்டர் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. சோ இப்படி தாவேகா இன்னும் பலமாகிட்டே போகுது. கண்டிப்பா பலமாயிட்டே தாங்க போகுது. ஒவ்வொருத்தரும் நிச்சயமா ஒரு ஓட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் பலமாகுதுன்னு நான் நினைக்கின்றேன். நீங்க செங்கோட்டையன் அவர்கள் இந்த கணக்கில் நான் சேர்க்கல. செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்க ஓரளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது.
ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியில பயணிச்சவர், 50 வருஷம் பயணிச்சவர். சோ அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் போய் சேரும் பொழுது 2 எம்எல்ஏ, முன்னாள் எம்பி திலகபாமா, இவர் ஒரு அமைச்சரா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ப்ரொஃபைல் ஒரு ஆட்களை தான் போய் சேர்த்தார். இதுலயே கூட நான் மறுபடியும் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமிக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அவர் யாரையுமே சேர்க்கக்கூடாதுங்கிறதா ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்தோடைய கணக்கு. இன்னைக்கு வரைக்குமே அந்த எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்காங்க. சோ அதையும் மீறி ஆதவர்ஜுனா சில பேர் மூலியமாக இந்த காய்களை நகர்த்தி இவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் புரிஞ்சுக்கிறேன். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலே பெரிய பலமா, செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுனாலே அதிமுக வாக்கள் வந்து விடுமா, இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து விடுமானா அதெல்லாம் எதுவும் வராது. செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப தீவிரமா யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற போக்கிடம் இன்று இல்லை, வேற வழியே கிடையாது. திமுக போய் அணுகுறாரு, திமுக இல்ல வேணாம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. பழையபடி அதிமுகக்கு போக முடியாது. பாஜகவுக்கு போனா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா நம்ம ஏத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமான சூழ்நிலை. அப்ப இருக்கின்ற கட்சிகளை எது பெட்டரான கட்சி பாஸ் கேட்டா பாஸ் சொல்லிருப்பார், தேவைகளை போய் சேருப்பான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியே வர போறாங்க, போய் விஜய் கூட சேர போறாங்கன்னு சொல்கின்ற எல்லோருமே முதல்ல என்ன பண்றாங்க, அமைச்சர்களை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு தான் இங்க வர்றாங்க. இது நம்மளே சுயமா முடிவு எடுத்தோம் அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு வந்து உண்மையிலே கொள்கை எதிரியான பாஜக செங்கோட்டை வெளியே வந்து பேசிட்டாரா எனக்கு தெரியல. இல்ல விஜய் சொல்ற மாதிரி பாஜக எதிர்ப்பாதான் எங்களுடைய உண்மையான நிலைப்பாடுன்னு சொல்லிருக்காரா? திமுக எதிர்த்து பேசுவார், ஆப்வியஸ்லி அதிமுக வந்திருக்கார், திமுக எதிர்த்து பேசுவாரு. செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்த பிறகு இதுவரைக்கும் பாஜக குறித்து வாயை திறந்து பேசுகிறாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் பேசுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். எல்லாருக்குமான பாஸ் யாரா இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து சேர்ந்துட்டார். இல்ல அவர் சேர்ந்து பாஜக குறித்து பேச மாட்டாங்களா? அப்ப நீங்க எப்படி செங்கோட்டையன் மட்டும் எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட் தான், ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா இல்ல அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சமாவது அவர் வந்து பாஜக கொள்கை எதிரிங்கிற வார்த்தைகளை விஜய் பயன்படுத்தியிருக்காரு. நாங்க வந்து கொள்கை எதிரியை நாங்க எதிர்க்கிறோம் சில வார்த்தைகளாவது பயன்படுத்துறாரு. நீங்க எஸ்ஐஆர்ல கூட அவர் திட்ட வேண்டியது பாஜக தான், திமுக 2 இடத்துல திட்டிட்டு 2 இடத்துல அவர் பேருக்கு பாஜக அப்படிங்கறத சொல்றாரு. கொள்கை எதிரியோட நாங்க சேர மாட்டோம் இந்த செய்தி தொடர்பாடல அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க மிக முக்கியமா நீ கேட்ட கேள்வியில நான் இருக்கிற மிக முக்கியமான விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் குறித்து விஜய் அவர்களோ விஜயோட கட்சியினரோ கூட வாயை திறக்காம இருக்காங்கிறது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. நீங்க போய் மதுரை மாநாட்டுல பேசும்பொழுது மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய்னு முழங்கிட்டு வந்தாரு. அதே திருப்பரங்குன்றதெல்லாம் அது நடக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு நீங்க டக்குனு போய் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களோட பெயர் சொல்லுங்கன்னா கண்டிப்பா தெரியாது. பட் அட்லீஸ்ட் நீங்க மாநாடு போட்டீங்க சார் ஒரு ஊர்ல, முதல்ல விக்கிரவாண்டியில மாநாடு போட்டீங்க சார். விக்கிரவாண்டியில மாநாடு போட்ட பிறகுதான் போன வருஷம் அங்க கடுமையான மழை வெள்ளம் அடிச்சது. அங்க நீங்க போக போறீங்கன்னு சொல்றாங்களா, பில்டப் கொடுத்தோம், கடைசி வரைக்கும் நீங்க போகவே இல்லை, அதுல வந்து விட்டுட்டீங்க. இப்ப மதுரையில போய் நீங்க முழங்கிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான் சார், நீங்க திருப்பரங்குன்றம் திருமங்கலத்தை நம்ம கிராஸ் பண்ணி தான் போனோம் நம்ம மாநாட்டுக்கு போகும் பொழுது. திருப்பரங்குன்றத்துல மிக முக்கியமான பிரச்சனை, உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக அங்க வந்து சங்கித்தனமான அரசியல பயங்கரமா பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டையும் வந்து ஒரு சுழுகாடாக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க, ஒட்டுமொத்த அமைதியும் சீர்குலைப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்கிறாங்க. நீங்க வாயை திறந்து பேசுங்க சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கோ, இல்ல நீங்க பேசாட்டி கூட பரவாயில்ல சார், இந்த ஆதவர்ஜுனா வச்சு பேச வைப்போம், புஷியானந்த் வச்சு ஒரு அறிக்கை கொடுக்க வைப்போம், இல்ல யாராவது செய்தி தொடர்பாளர் வச்சு பேச வைப்போங்கிறதுல கூட மிக கவனமாக திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாம இருக்காங்க. பாத்தீங்களா, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. சொந்த கட்சிக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த பசங்களை கூட அண்ணன் பேசுவாரு, அண்ணன் கூட சீக்கிரம் பேசுவாரு, அண்ணன் பயங்கரமா பிளான் வச்சிருக்காரு, எப்ப பேசுவாரு? எல்லாம் முடிந்த பிறகா? அவங்க வந்து எவ்வளவு மோசமாக இன்னைக்கு பாத்துட்டு நீங்க வந்து நயனானந்தன் என்ன சொல்றாரு, ஏன் இது அயோத்தியாக மாறக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான கொஸ்டின் அது. சரி, நயினார் நாகேந்திரன் அதிமுக இருந்த ஒருத்தர் முழு சங்கியா மாறிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏன் அயோத்தியாக மாற்றக்கூடாது, நாங்கள் ராமராட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலவரம் பண்ணுவோம், மக்களை கொல்லுவோம், தேவைப்பட்ட இஸ்லாமியர்களை கொல்லுவோம், இதானே சொல்ல வர்றது. இதே நயனார் என்ன சொன்னாரு, நீங்க வந்து செந்தில் பாலாஜி தான் கரூர்ல வந்து 40 பேர் கொன்னாருன்னு சொல்லி எவ்வளவு அப்பட்டமான பொய் பேசி அதே நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, நாங்கள் கலவர பூமியாக மாற்றுவோம். ஹெச்ராஜ் என்ன பண்ணாரு, இது கலவர பூமியா ஆக்கணும். நான் ரொம்ப நாள் அந்த ப்ராஜெக்ட் ட்ரை பண்றேன். ராம்நாட்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட எப்படி ஹிந்து முஸ்லீம் கலவரமா மாத்த ட்ரை பண்ணேன், சிவகங்கையில பிரச்சனையா மாற்ற முயற்சி பண்ணேன், காரைக்குடியில மாற்ற முயற்சி பண்ணேன், ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூல் பண்ண வந்து கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. எவ்வளவோ அண்ணாமலை போன்றவர்கள், ஹெச்ராஜா போன்றவர்கள் காலம் முழுக்க இந்த மதவாதத்தை எப்படியாவது வைத்து இந்த தமிழ்நாட்டு சீர்குலைக்கணும் எவ்வளவு வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு மோசமான நிலையில் இன்று தமிழகத்தை எப்படியாவது கொண்டு போடாம நினைச்சிட்டு இருக்க போது, நீங்க கொள்கை எதிரி என்று சொல்கின்ற விஜய், நான் வந்து எந்த மதத்தையும் சாராத என்று சொல்கின்ற விஜய் வாய மூடி வீட்டுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னு புரியவே இல்லை. சொல்ல சிம்பிளா நாளை வரை ட்வீட், இல்ல சம்பந்தமே இல்லாத கூட ட்வீட், திருப்ப ஒன்று ஹேஷ்டாக் போட்டு ஏதோ ஒன்று ட்வீட், திருப்ப ஒன்றது நான் காப்பாத்தி ஏதோ ஒண்ணு வளரலாம். இல்ல அந்த மக்களை அப்பா நீங்க போய் போராடுங்கப்பா, திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுங்கப்பா, பொதுக்கூட்டம் போடுங்கப்பா, ஒண்ணு கூட சொல்லாம இருக்காங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து பாஜக கொள்கை எதிரிங்கிறது நான் விஜய் நம்பர் கூட ஜான ஓரளவுக்கு இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். இப்ப ஜானுமே வந்து இதுல ஒரு வழி கிடையாது, நம்ம கொள்கை எதிரியோட தான் பயணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி கொள்கை எதிரியோட பி டீம் வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்மையிலே எழுந்துருச்சு. எப்படி வாய முடித்து இருக்க முடியும்? ரொம்ப சாதாரணமான மக்கள்
அவங்க வந்துட்டு தமிழ்நாடு அரசியல ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போறாங்களே. இப்ப வந்து மதுக்கடைகளுக்கு எதிரா கூட ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. நான் வந்து சொல்றேங்க. அதாவது இந்த எஸ்சிஆர் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாவேக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க, எல்லா ஊர்களிலும் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் முடிந்த கையோட தாவேக்கு எங்க தெரியுமா போனாங்க? மணமகிழ் மன்றத்துக்கு போனாங்க. நான் எல்லா ஊர்களையும் பார்த்தேன். மணமகிழ் மன்றத்துக்கு போய் அப்ப போராட்டம் முடிஞ்சா அவங்க எல்லாரும் குடிக்கலாம். இல்ல சார் அண்ணா அண்ணே நம்ம ஃபுல்லா நம்ம துண்டுபட்ட பசங்க உட்கார்ந்துருக்காங்க, என்ன பண்ணாம டாஸ்மாக் போய் சரக்கு வாங்கிட்டு வாங்கப்பா. இவங்க வந்து மதுக்கடை எதிர்த்து போராடுறாங்களா? நீங்க விக்கிரவாண்டி மாநாடுலயும் சரி, மதுரை மாநாடுலும் சரி, நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நான் சொல்ல விரும்பல. அங்கே குடிகாரர்கள் வந்தார்கள். அந்த கட்சியோட இது பர்சனல் இஷ்யூக்கு நான் போக விரும்பல. பட் கட்சியோட தலைவர் ரொம்ப யோகியமானவரா? உண்மையிலே ஒரு மதுக்கும் அவர் எதிரானவர் தான் செயல்பட போறாரா? இல்ல கட்சியோட பொதுச் செயலாளரான புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரியில வந்து சரக்கு இது சாராய கடைகளே இல்லையா? இல்ல ஆரோ ஒருத்தர் என்ன தொழில் பண்றாரு? இவங்களாம் யோகியவார்கள். இந்த யோகியவான்கள் சேர்ந்து கடை மூட போறாங்களா? பொதுமக்கள் வந்து போராடி ஒவ்வொரு இடத்திலும் போராடுறாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் போராடுறாங்க, வரவேற்போம். நம்ம இயக்கங்கள் போராடுறது, மதுவிற்காகவே வாழ்ந்து மடிக்கின்ற இயக்கங்கள் போராடுறாங்க, நம்ம வந்து ஆதரிப்போம், நிச்சயமா குரல் கொடுப்போம். வைகோ போன்றவர்கள் எவ்வளவு நடைபயணங்கள் மேற்கொண்டார்கள், சசிபெருமாள் போன்றவர்கள் இதற்காக உயிரை துறந்தார்கள். நம்ம என்னைக்குமே அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுற போராட்டத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து மதுக்கடைகளை மூடன்னு சொல்லி போராடுறது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எல்லாம் முடிச்ச உடனே இருப்பாங்க, எல்லாம் குடிக்கதான் இருப்பாங்க. அது ஒரு பையன் என்ன பண்றான், போய் கையை கடிக்கிறாங்க, போலீஸ் கையை கடிக்கிறாங்க. இதான் நம்ம பல நேரம் நம்ம பேசியிருக்கோம், ஜோம்பி கூட்டமா மாறிட்டு இருக்கு இந்த கூட்டம்னு. எப்படி என் போலீஸ் கையை கடிப்பான் அவன் போற ஸ்டைல எனக்கு பார்க்க பயமா இருக்கு. மேல காவல்துறை என்ன நடப்பாங்க, இப்பா தாவேக்கு பக்கத்துல போகாதீங்கப்பா. என்ன பண்றான் இப்ப காவல்துறை? எல்லா இடங்களிலும் சில நேரங்களை தடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் அரெஸ்ட் பண்றதுக்கு வண்டியில ஏத்துவாங்க. தள்ளுமுள்ள நடக்கதான் செய்யும். அதெல்லாம் போராட்ட காலத்துக்கு வந்ததா எல்லாருக்குமே தெரியும். இல்ல சில பேர் சார் தள்ளுமுள்ள சார் நானே வண்டியில ஏறுவேன் சார் சொல்லி ஏறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல நான் ரொம்ப இது பண்ணுவேன், என்ன தூக்கிட்டு கொண்டு போய் வண்டியில குண்டு கட்ட போடு, அப்பதான் எனக்கு ஒரு செய்தியாகும். எல்லாமே நடக்கத்தான் செய்யும். கடிக்கிறான் அந்த பையன், எனக்கு புரியவே இல்லை. அவன் வந்து மதுக்கடைக்கு எதிர்த்து போராடுற, அதுக்கு போய் காவல்துறை வந்து கடிக்கிறான்னு நீ என்ன மாதிரி ஜென்மா? நீ உண்மையிலே ஜோம்பி கூட்டமா தான் மாறிட்டு இருக்கா? அட்லீஸ்ட் தெரியாது கொஞ்சம் விஜயோ இல்ல மற்றவர்களோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்னதான் சொல்றது, மலையேறக்கூடாதுன்னு சொன்னா மலையேறீங்க, கரண்ட் கம்பி ஏறணும், கரண்ட் கம்பி அடுத்து கடிச்சு வைக்கிறீங்களா? எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே நீங்களா ஜோம்பி கூட்டம் உங்களை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்க. விஜய் ஏதாவது சொல்லணும்ல. நீங்க இதுக்குதாங்க மறுபடியும் சொல்றோம், நீங்க அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க அதை பத்தில எந்த கவலையும் இல்ல. இந்த கட்சியில இருக்கின்ற பல நபர்கள் நீங்க வந்து ஒவ்வொரு போராட்டங்கள்லாம் முடிந்த பிறகு அவர்கள் தேடும் இடங்களாக மணமகிழ் மன்றங்களும் டாஸ்மாக் கடைகளும் இருக்கு. அதனால தாவேக்க வந்து மதுக்கு இன்னொன்னு, நீங்க அவங்கள்ட்ட போய் மது கொள்கை என்னன்னு கேளுங்க, தெரியாதுமாங்க. நான் சொல்லவா, தாவேக்கோட மதுக்கள் என்ன தெரியுமா? பூரண மதுவிலக்கு. இது யாருக்குமே தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பூரண மதுவிலக்கு நோக்கி நாங்க போகணும் தாவேக்க பேசியிருக்கு. அதையே வெளிப்படையா எங்கேயும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம கட்சிக்காரன் எல்லாம் குடிகாரனா இருக்கா, நம்ம போய் எங்கப்பா பேசுறது, பேசாம வாய் மூடிட்டு இருக்காங்க. காவல்துறையினருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன ஒரு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் காவல்துறையினரை வந்து ஒரு வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்ப வந்து ஆமா, நீங்க இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு அனுமதி, அதாவது மேலுக்கு நடக்கின்ற மேல்மட்ட அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஈரோட்ல நம்ம முன்னாடி இதை பத்தி பேசணும். ஏற்கனவே சேலத்துல வந்து பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் டினை பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா அவங்க செலக்ட் பண்ற டேட் என்ன, எந்த தேதியில நமக்கு கிடைக்கக்கூடாது, நம்ம முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். டிசம்பர் முழுக்க விஜய்க்கு வெளியே போற பிளானே கிடையாது. சோ எந்த தேதியில நமக்கு கேட்டா கிடைக்காதோ அந்த தேதியை கேளுங்கன்னா இந்த தரப்பு முடிவு பண்றாங்க. சோ புஷியானந்த் எந்த தேதியில கிடைக்காதோ அந்த தேதியில போய் கேளுங்க. இந்த பக்கம் கார்த்திகை தீபம் இருக்கு, அந்த பக்கம் டிசம்பர் 6ஆம் தேதி இருக்கு, இதுக்கு நடுவில் போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த தேதியை கேளு. ஓகே. அடுத்ததாக என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில இன்னும் சொல்ல போனா என்ன ரங்கசாமியும் விஜய் ரொம்ப க்ளோஸ். விக்கிரவாண்டி மாநாடு முதற்கொண்டு என்ன ரங்கசாமி வீட்டுல உட்கார்ந்து விஜயோட மாநாட்டை பார்த்த செய்திகள் எல்லாம் காட்சிகளாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட என்ன ரங்கசாமியே புஷியானந்த் சொல்றாரு, தயவு ஒழுங்குமுறை ஓடி போய் சொல்லி கிளப்பி விடுறாரு, சிரிச்சுட்டே வராரு. புஷியானந்த் என்ன திட்டாரு என்ன ரங்கசாமி அப்படியே சிரிச்சுட்டே வராரு. அங்கே கூட 5000 பேருக்கு மேல நாங்க உள்ள வரக்கூடாது, QR கோடு போட்டு எடுத்துட்டு வா, தமிழ்நாட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நாங்க அடுத்து நடத்திடுவோம் சொல்லி பாண்டிச்சேரியில இவருக்கு ரொம்ப சுமூகமான அணுக்கமான பாண்டிச்சேரியிலே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நீங்க செங்கோட்டை பர்மிஷன் கேட்கிறாரு, ஈரோட்ல கேட்கிறாரு. எந்த இடம்? 75000 பேர் வருவாங்க. நீ என்ன பொதுக்கூட்டம் போறீங்க? 75000 பேர். அந்த இடத்துல 75000 பேர் போடுமா? அதெல்லாம் போக முடியாதுங்க. அப்புறம் கேட்கிறேன், அப்பதான் மக்கள் சாவான், அதனால நான் கேட்கிறேன். அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடைக்காதோ அந்த இடங்கள்லாம் தேடி தேடி போய் கேட்டுட்டு என்ன பழியை எங்க தூக்கி போடுறீங்க? காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்கிறார்கள். இந்த காவல்துறையை நிர்வகிக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவரே போன் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்கள் ஏற்படுத்துவதால் இந்த ஜோம்பி கூட்டத்துக்கு காவல்துறை தானே நம்மளை கொடுக்க மாட்டேறாங்க, அவங்க கையை கடிங்கன்னு இறங்குறாரு. என்ன சொல்ற, இன்னைக்கு வரைக்கும் கருணை காவல்துறை இல்லைன்னு சொல்றாங்க.
காவல்துறையினர் கொடுக்காதது உண்மைதானே? இப்போ வந்து ஈரோட்ல அடுத்ததா கேட்டிருக்காங்க பிரச்சார கூட்டத்துக்காக. அந்த அனுமதியுமே அவங்க மறுத்திருக்காங்களே. இப்படி தொடர்ந்து மறுத்துக்கிட்டே சாரி வரும்போது சாரி கேட்கணும். சரி okay. இல்ல காவல்துறையினர் வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது உண்மைதானே? இப்போ ஈரோட்லயுமே கேட்டிருக்காங்க. அங்கேயும் அனுமதி மறுத்திருக்காங்க. தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து அந்த மனநிலை தானே ஏற்படும். இதுல எப்படி நம்ம விஜய குறை சொல்ல முடியும்? இல்ல இல்ல அதாவதுங்க, இன்னைக்கு வரைக்கும் கரூர் சம்பவம் குறித்து விஜய் அவர்கள் வெளிப்படையாக எதுவும் பேசவே இல்லை. அவர் அரசியல் பேசுகிறார். ஆமா வேணும்னே பண்ணாங்க, சதித்திட்டம் நடந்தது அப்படின்னு இந்த சதி கோட்பாடுன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதற்கு பிறகு நான் ஒரு கூட்டம் போடுறேன். அந்த கூட்டத்தை நான் போடணும்னு நினைக்கிறேன். மக்கள் சந்திப்பு நான் நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மக்கள் சந்திப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அறிக்கையாக ஏதாவது கொடுத்திருக்காரா? ஏதாவது பேசியிருக்காரா? வீடியோ போட்டு பேசியிருக்காரா? இந்த கூட்டத்துக்கு நீங்க இவ்வளவு ப்ராப்பரா வரணும், இனிமேல் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். உங்க இதுக்கே வர்றேன். ஆமா அரசியல் பண்ணாங்க, வேணும்னே அவங்க சதி பண்ணாங்க. அந்த சதியிலிருந்து நாம் எப்படி முறியடித்து வெளியேற வேண்டும், அதற்காகவாவது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இது, நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும்னு விஜய் இதுவரைக்கும் அந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எதிர்த்து பேசியிருக்கிறாரா? நான் மறுபடியும் சொல்றேன். ஆமா அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் நான் நிக்கிறேன். வேணுதே திமுக சதி பண்ணாங்க, இனிமேலும் சதி நடக்கலாம், அப்ப அந்த சதியெல்லாம் முறியடிக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நீங்க ப்ராப்பரா வாங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விஜய் எங்காவது பேசுகிறாரா? அப்போ ஒரு பக்கம் நான் பொறுப்பேற்க மாட்டேன், இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து முழுக்க காரணம் திமுக நான் போய் பேசுவேன். கோர்ட்ல கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் மதியழகன், அவனை மாட்டி விடுவேன், இல்ல புசியானந்த நான் மாட்டி விடுவேன். இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பேன். அடுத்து நடக்க போகின்ற கூட்டங்கள்ல எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் நீங்க பின்பற்றணும் நான் பேசவே மாட்டேன். ஆனா மறுபடியும் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல 75,000 பேர் நிற்கலாமா வேண்டாமா, நிற்கலாமா முடியாதாங்கிறதெல்லாம் தெரியாம நான் மறுபடியும் ஒரு கடிதம் கொடுத்து மக்களை கொல்றதுக்கு வேலை பார்ப்பேன். தானே பண்றீங்க நீங்க? நீங்க எங்க 76 பேர் வர்றாங்கன்னா முதல் 76 பேர் தான் கூட்டத்துக்கு. புசியானது என்ன பண்ணுவாரு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாரும் கிளம்பி வான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. தமிழ்நாடு முழுக்க எல்லாமே கூட்டிட்டு வாங்க, திரட்டிட்டு வாங்க, நம்ம நடத்த போறது ஒரு பெரிய மாநாடா இருக்கணும், இன்னொரு மாசம் நம்ம கூட்டம் காண்பிக்கணும். 76 பேர்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் பேர் வரணும்பா. நடக்குமா நடக்காதா? இருக்கிற போலீஸ் போர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்காக வேலை பார்த்துட்டே இருக்கணும். அந்த போலீஸ் போர்ஸை நீங்க திட்டுவீங்க, அந்த போலீஸ் போர்ஸை அடிப்பீங்க, அடுத்து கடிப்பீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. கடைசியா போலீஸ் போர்ஸ் தான் எல்லா திட்டுகளையும் வாங்கணும், எல்லா பிரச்சனையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இந்த இடத்துல நிற்க முடியுமா, நிற்க முடியாதா, இந்த இடத்துல இவ்வளவு சார்ஜ் போடுறோமா, போட முடியாதா, இதுக்கு நாங்க என்ன பண்றோம், எங்க சேர்ந்து நாங்க என்ன வேலை செய்யறோம், ஏதாவது சொல்றீங்களா? நீங்க நேரா போய் வா, நாங்க போய் பர்மிஷன் கேட்கிறோம். 76,000 பேர் அங்க வருவாங்க. செங்கோட்டையனுக்கு என்ன, செங்கோட்டையனுக்கு ஒரு மாஸ்க் காமிக்கணும். எனக்கு நான் பாருங்க நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு மாஸ்க் காமிக்கணும். விஜய்க்கு ஒரு மாஸ்க் காமிக்கணும். புசியானதுக்கு ஒரு மாஸ்க் காமிக்கணும். மக்களோட உயிரை பத்திலாம் எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை கூட்டம். அப்பதான் ட்ரோன் ஷாட்ல மறுபடியும் சேனல்ஸ் எல்லாம் வச்சு மீண்டெழுந்த விஜய், மீண்டும் வந்த விஜய், நீங்க வந்து சோழ மண்டலத்தில் விஜய், சேர மண்டலத்தில் விஜய் உங்க கதை அளக்கணும். இந்த வேலைகளை செய்வதற்கு மட்டும்தான் உங்களுடைய குறியா இருக்கே தவிர மக்களோட உயிர் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. இனிமேல் நான் நடத்துகின்ற கூட்டத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. நான் அதற்கு எல்லா இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் பேசுறாரா? பேசவே மாட்டேங்கிறாரு. மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க, பொதுக்கூட்டத்தில் நடக்குது, மயக்கம் போட்டு விழாம இருப்பேன். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், நீ பொதுக்கூட்டத்தை 4 மணிக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா காலையில கூட்டம் வந்துட்டே இருக்கும், மயக்கம் போட்டு விழுவான். அவனுக்கு குடிநீர் வசதி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. சாப்பாடு வசதி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அவனுக்கு வந்து கழிவறை வசதி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. எதுவுமே நான் பண்ண மாட்டோம். ஆனா அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் கிளம்பிட்டாரு, அண்ணன் ஏர்போர்ட் பிடிச்சிட்டாரு, அண்ணன் பிளைட் ஏறிட்டாரு, அண்ணன் கார்ல வந்துட்டாரு, அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, அண்ணன் சாப்பிடுற, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி அதை கூட தக்க வைக்கிறக்கான வேலையை பார்ப்பீங்க. அப்போ நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. இன்னொன்னு ரொம்ப வந்து எந்த தேதியில கேட்டா கிடைக்காதோ அந்த தேதி கேட்டு சொல்லிட்டு என்ன அரசியல் பண்ணுவீங்க, காவல்துறைகளுக்கு பயப்படுகிறது, திமுக அரசுக்கு பயப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான பொய்களை எத்தனை தடவை பேசுவீங்க? உங்களுக்கு உண்மையில அக்கறை இருக்கு, அதாவது மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீங்க என்ன பேசிருக்கணுமா இல்லையா? நான் சொல்றேன், நீங்க மக்களோட அக்கறை வந்து நான் ஒரு மாநாடு போட்டோ இல்ல பொதுக்கூட்டம் போட்டோ தான் நீங்க காண்பிக்கலாம். அங்கேயும் நீ காண்பிக்கிறது கிடையாது. மதுரையில நீங்க மதுரை மாநாடு நடக்கும் போது கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அப்பொழுது கூட பேசுறது இல்ல அவரு. அப்போ நான் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வாயை மூடிட்டு பேசாம இருப்பேன். ஆனா நான் வந்து மாநாடு போடணும், பொதுக்கூட்டம் போடணும், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் பேசணும். என்ன விதமான அரசியல் இது? முதல்ல அரசியல் தானா விஜய் சேர்ந்த அரசியல் தானா? இல்ல இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணி தானே இவங்க இப்போ சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 10,000 பேருன்னு சொன்னாங்க, ஆனா இப்போ வந்து உண்மையா 75,000 பேர் வருவாங்க எங்களுக்கு ஈரோட்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முன்னாடியே கேக்குறாங்க அனுமதி, ஒரு நாள் முன்னாடி கேட்கல. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது மறுபடியும் அதை அனுமதி மறுத்திருக்காங்களே. இல்ல முதல்ல நீங்க வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல எவ்வளவு பேருக்கு பர்மிஷன் அப்ளை பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா நான் அந்த கட்சியில அப்ப இருந்தேன். 50,050 பேர், 30,000 ஆண்கள், 20,000 பெண்கள், 50 மாற்றுத்திறனாளிகள். இதுதான் அவங்க எடுத்து கொடுத்த கடிதம். நான் அந்த இடத்துல இருந்தேன். 7 லட்சம் பேர் வந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல. எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் விஜய் அவர்கள் ரொம்ப வருடம் கழித்து ஒரு பொது வழியில தோன்ற நிகழ்வு.
அப்ப சினிமா ரசிகர்களும் சரி கட்சியினரும் சரி நிறைய பேர் வந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ 70,000 பேர் சொல்லிட்டீங்க இல்லையா? செங்கோட்டையனுக்கு இப்ப என்ன? செங்கோட்டையன் நான் கூட்டின கூட்டத்துல பெரிய மாசு இருந்துச்சுன்னு அவருக்கு காண்பிக்கணும். புஷி ஆனந்துக்கு விஜய் வரப்போற கூட்டத்துல பெரிய மாசு காண்பிக்கணும் அவருக்கு இருக்கும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு பெரிய மாசு கட்டணும், அதை ஒருத்தருக்கு பெரிய மாசு கட்டணும். அப்ப 70,000 நீங்க அதாவது பாண்டிச்சேரியில் அட்லீஸ்ட் 5,000 பேரு கியூஆர் கோடு கியூஆர் கோடு தான் உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். 70,000 பேர் எப்படிங்க நீங்க ஒருத்தரா செக் பண்ணி அனுப்ப முடியும்? காவல்துறை இதேனா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பவுன்சர்ஸ் போடுவாங்க. யாருக்கு? விஜய்க்கு. பவுன்சர்ஸ் போடுவாங்க. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு பவுன்சர்ஸ் போடுவாங்க. புஷி ஆனந்துக்கு. பொதுமக்களுக்கு யாராவது ஒரு பவுன்சர் வேலை செய்வாங்க. ஒண்ணு உருவாக்கி இருக்குல்ல உள்ள. எங்க அது எங்க நம்ம பார்த்தோம்? இப்ப இது வரைக்கும் நீங்க அத பாதுகாப்படை உருவாக்கிட்டு தான் அந்த செங்கல்பட்டு நம்ம காலேஜ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அது உள்ள இருக்க கூட்டம் ரொம்ப பெரிய தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் ஓரத்துல நான் பார்க்கல, ஓரத்துல நின்னாங்களா? இப்ப நீங்க திமுக பாத்தீங்கன்னா கருப்பு சகப்பு போட்டு நிப்பாங்க, தொண்டரணி அப்படிதான் நிப்பாங்க. அதிமுக ஒரு ட்ரெஸ்ல நிப்பாங்க, எல்லா கட்சியிலும் நிப்பாங்க. இந்த கட்சியில ஏதாவது அந்த மாதிரி உடை அணிந்து நீங்கள் அந்த காஞ்சிபுரத்தில் நடந்த காலேஜ்ல தொண்டரணி யாராவது நின்னாங்களா? நான் பார்க்கல. முழுக்க நின்னது புஷி ஆனந்தும் அவருடைய சகாக்களை மட்டும் தான் நின்னாங்க, யாரும் பார்க்கல. அப்ப தொண்டரணிக்கான ட்ரைனிங் முடிஞ்சு தொண்டரணி இதெல்லாம் அப்ப அவங்க 75,000 பேர் தான் உள்ள வர இன்ஷூர் பண்ணிடுவாங்களா? விஜய் கடிதத்தில் எழுதி கொடுப்பாரு, 70,000 பேருக்கு மேல யாரும் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, மீறி வந்தா நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அவர் சொல்லுவாரா? இல்ல 70,000 பேருக்கு நான் வந்து குடிநீர் ரெடி பண்ணிருக்கேன், நான் வந்து கழிவர்கள் ரெடி பண்ணிருக்கேன், நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாரா? இது எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா விஜய் செலவு பண்றது ரெடியாவே கிடையாது. செங்கோட்டையன் காசு பண்ணி நீ செலவு பண்ணிக்கப்பான்னு சொல்லி சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது இது மறுபடியும் நீங்கள் அவ தவறுகளை செய்யுங்கன்னா காவல்துறைக்கு நீங்க கடைசியா எங்க கொண்டு முடிக்கிறீங்க? எல்லாம் காவல்துறை சரியில்லைங்க, கவர்மெண்ட் சரியில்லைங்க, வேணுமே பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சர்வீ கோட்பாடுக்கு போறீங்க. எவ்வளவு நீங்க இதேதான் எல்லாரும் என்ன சொன்னாங்க? சார் அவர் வந்து அப்படிதான் பண்ணுவாரு, கரூர் காவல்துறையில தடுத்திருக்கணும், இப்படிதானே எல்லாம் நடுநிலையா பேசுறவங்க சில பேர் என்ன சொல்றாங்க? அவர் அப்படிதானே போவாரு, அவரை தற்கொலைங்க, நீங்க எல்லாம் தடுத்திருக்கணும். அப்ப கெட்ட பேரையும் நாங்க தான் கவர்மெண்ட் தான் வாங்கணும், நீங்க வந்து தடுக்க தவறிட்ட காவல்துறைன்னு கெட்ட பேரையும் வாங்கணும், நீங்க கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வழிமுறைகளை விஜய் பின்பற்றிருக்காரா? ஒரே ஒரு வழிமுறை நீங்க சொல்லுங்க. சார் ரோட் ஷோ போகாதீங்க சார், போவேன் சார். வண்டி மேல ஏறி நின்று பண்ணாதீங்க சார், நான் பண்ணுவேன் சார். உங்க வண்டியை வாகனத்தை பின்தொடர வேணாம்னு சொல்லுங்க சார், பின்தொடர வைப்பேன் சார். தயவுசெய்து சீக்கிரமா போங்க சார், போக மாட்டேன். அப்போ நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா என்ன பொய் பேசுவேன்? காவல்துறை எனக்கு கையை கூட அசைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எவ்வளவு எந்த மாதிரி கட்டுப்பாடு வாழ்ந்துட்டு இருக்கோம், பொய் குச்சப்படாம பொய் பேசுவேன். இதானே விஜயா இருக்கார். அப்ப அவருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா விஜய் ஏதாவது கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா எதையுமே கேட்க மாட்டார். விஜயோட கட்சியில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. போலீஸ் பர்மிஷன் வேணுங்கிற மட்டும் தான் ஒரு நோக்கமாக இருக்குமே தவிர அதை தாண்டி நீங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குற வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இன்னொன்னு நீங்க உங்க கேள்வியில ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லாம சீக்கிரமே கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்றேன், கரூரில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் கேட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா இவங்க கேட்டதே ஒரு நாளைக்கு முன்னாடி. எனக்கு உண்மையில காவல்துறையில எனக்கு ஒரு கண்டனம் இருக்கு. ஏன்னா இப்ப எங்களை போன்ற இயக்கங்கள் போய் ஒரு பர்மிஷன் கேட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க, கடைசி இந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா முதல் நாள் சாயந்தரம் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க, விஜய் வந்தா வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி கேட்கின்ற அனுமதிக்கு 26ஆம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, ரொம்ப ஸ்மார்ட்டா, சார் எங்களுக்கு லாஸ்ட் தான் அனுமதி கொடுத்தாங்க. கோர்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கணும், எப்ப பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணா 25ஆம் தேதி சார், ஏன்னா உனக்கு அறிவு இருக்காடான்னு காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து நீதிபதி கேட்டிருக்கணும். இந்த கட்சிக்காரங்களை பார்த்து காவல்துறை அனுமதி மறுத்து இருக்கணும். விஜய் வர்றாரு, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், அவர் ஏதோ ஒரு அரசியல் பண்ணுவாரு, போய் தலைவரான்னு சொல்லி விட்டாங்க. அந்த விட்ட பாவத்துக்கு தான் அது நடந்துச்சு. சோ எப்பொழுதுமே காவல்துறை, நான் இன்னும் சொல்றேன், இந்த எஸ்ஓபிக்கு பிறகு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே நீங்க லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க, இல்லாட்டி விஜய் அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களையே இகழ்ந்து பேசுவார். அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களே வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட மேடை பேச்சு எல்கேஜி படம் பார்த்திருப்பாரு, அப்புறம் அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அந்த 2 படமும் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. எல்கேஜி படம் பார்த்திருப்பாருல, ஆர்ஜே பாலாஜியோட படத்துல அவங்க அப்பாவும் நடிச்சாரு. ஓ பரவாயில்ல சார், நீங்க 2 படம் நடிச்சிருக்கீங்க சார், பாத்திருக்கேன், என்ன மாதிரி நீங்க 100 டோர் கிளப்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல சார். வேற எங்க விஜய் பார்த்திருப்பாரு? நாகல் சம்பத் யாருன்னா தெரியுமா? நாகல் சம்பத் எங்க தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு, நீங்க பைக்கோர் எவ்வளவு பயணிச்சாரு, இல்ல வெவ்வேறு கட்சிகளுக்கு தினகரன் கூட போனாரு, அதிமுக போனாரு, அது ஏதாவது விஜய்க்கு தெரியுமானா எதுவுமே தெரியாது. உங்களோட ஃபேன் நீங்க வந்து அந்த எல்கேஜி படத்துல ஒரு மேடையில பேசிட்டீங்க பாருங்க சார், நான் அதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன் சார் விஜய் சொல்லுவார். என்ன இதுக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் விஜய வந்து கழுவிகளை ஊத்திட்டு இருந்த நாகல் சம்பத் அவர்கள் போய் என்ன சொல்றாரு, நான் மெய்சிலிருந்து போனேன். எப்படி மெய்சிலிருந்து போவீங்க? நீ யாருன்னு தான் நீங்க மெய்சிலிருந்து போல. நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களை பார்க்கும்போது மெய்சிலிருந்து போனீங்க, தினகரனை பார்க்கும்போது மெய்சிலிருந்து போனீங்க, இப்ப விஜய் பார்க்கும்போது மெய்சிலிருந்து போனீங்க. நான் வந்து ஒரு நாள் ஒரு
சன் டிவி நினைக்கிறேன் ஒரு விவாதத்தை முடிச்சுட்டு வந்தோம். அப்ப அவரோட ஒரு குறிப்பிட்ட பேட்டியை நான் சொல்லியே பேசினேன். அவர் வந்து இந்த கொடியேற்றும் பொழுது இந்த வாகை மலர்லாம் வந்துச்சு இல்லையா, அது குறித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் நாகல் சம்பத் அவர்கள். வாகை மலர் சூடினான், பரவாயில்லை, இவன் சங்க காலத்தில் எல்லாம் போகிறானே என்று சந்தோஷப்பட்ட, நீ சமகாலத்திலே இல்லையாடான்னு சொல்லி பேசினார். நான் சொன்னேன் இந்த வார்த்தையை சொல்லி சொன்னானே, நீங்க கரெக்டா சொன்னீங்க, நான் சமகாலத்திலே இல்லைன்னு அவன், நீங்க சங்க காலத்துல நீ சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு, நீங்க அந்த கட்சியில இல்லையா இப்போ சொல்லி கேட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு பார்வை இருந்தது, போகலாம். ஏன்னா டே 1 நான் சொல்றது February 2, 2024 ஆதரித்து ட்வீட் போட்டவர்களில் நாகல் சம்பத் முருகன். அது எதன் அடிப்படையில் போட்டாருங்கிறது தெரியல. அப்பொழுது இருந்தே நீங்க திமுக நிச்சயமாக நீங்க புதிதாக வர விஜய ஆதரிச்சு நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்கன்னா, அதை திராவிடத்திலிருந்து பார்ப்பவர்கள், திராவிட இயக்கத்தினர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா திமுகவிற்கு ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும். இப்பதான் விஜய் வந்திருக்காரு, என்ன எதே தெரியாம விஜய் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாரு, இவர் எந்த அடிப்படையில போட்டாருன்னு இருக்கும். அதற்கு பிறகு பல மேடைகளில் அவர் ஒரு பெரிய குழப்பமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து திமுக புகழ்ந்து பேசுகிறார், இன்னொரு பக்கம் விஜய் புகழ்ந்து பேசுகிறார், மாறி 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 பேசிட்டு இருக்காரு, ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. அவர் வர முயற்சி செய்தது உண்மை. நான் இது வரைக்கும் பல நேரங்களில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் இது சொல்றேன், நாகல் சம்பத் அவர்களை இந்த கட்சியில சேர்க்கலாம். நான் செய்தி பார்க்கும் போது அவரை அப்ப வந்து தலைமை செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வேணும் பிரதர் ஜான் என்ன சொன்னாரு. நான் சொன்னேன் நாகல் சம்பத் ரெடியா இருக்க மாதிரி தெரியுது, அவர் ரொம்ப பேசுறாரு, போட்டுக்கலாமா. அது ஜான் மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் மேல, நாகல் சம்பத் மேல அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார் நாகல் சம்பத்தை பத்தி. அதே நாகல் சம்பத் தான் இன்னைக்கு தாவேக்களை போய் தாவேக்களை இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட, அங்கெல்லாம் வந்து எவ்வளவு மோசமா நீங்க நடத்தப்படுவீங்கன்ட்டு. ஆனா அவர் போக்கிடம் இல்லாமல் அவர் போய்விட்டார் தான் நினைக்கிறேன். அவர் என்ன, எனக்கு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் போறேங்க. கூட்டத்துல 4 கூட்டம் போகுது, 5 கூட்டம் போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க கொண்ட கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை அடகு வச்சுட்டு போயிருவீங்களா நீங்க? இல்ல திராவிட கொள்கைனா என்ன? புதுசா பிறந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எத்தனாவது வாட்டி? 6வது வாட்டியா இல்ல 7வது வாட்டியா? எத்தனை வாட்டியும் புதுசா பிறப்பாரு நீங்க? அதாவது நம்ம ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது நான் இன்னைக்கு சொல்றேனே, ஜெகதீஸ்வரன் வந்து தாவேக்கோட செய்தி தொடர்பாளர் இருந்த காலம் முழுக்க விஜய் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் ஆவார் பேசுறதே கிடையாது. மக்களுக்காக வேலை செய்த எவரும் முதலமைச்சர் ஆகலாம், விஜய் வேலை செய்த நான் கட்சியில கேட்டிருக்கேன், இப்படிதான் பேச பரவாயில்ல பிரதர் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னைக்கும் ரொம்ப அதீதமா எங்க அண்ணன் யார் தெரியுமா, தளபதி தெரியுமா, எங்க அண்ணன் தூக்கி சாப்பிட்டுவார் தெரியுமா, திருப்பி போட்டுவார், நான் பேசுறதே கிடையாது, நான் பேச மாட்டேன். விஜய் வேலை செஞ்சாலும் செய்வாரு, சில விஷயங்களை நான் என் மனசுல இருந்து பேசிப்பாரு நடக்கும். ஆனா நாகல் சம்பத் போன்றவர்கள் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அப்போ அவங்க எவ்வளவு தூக்கி வேணாலும் பேசலாம், அந்த இடத்த விட்டு விலகிட்டோம், அப்ப எவ்வளவு இகழ்ந்து வேண்டுமானாலும் பேசலாம். இது வந்து கொடுத்த காசுக்கு மேல கூ வாங்குற மாதிரி இருப்பாங்க. உண்மையில ஒரு காசு வாங்குறதா வாங்கல சரி தெரியாது, ஆனா அந்த அளவிற்கு ரொம்ப உச்சத்துக்கு உச்ச ஸ்தாதிக்கு போயிடுவார். விஜய் போன்ற ஒரு மா மனிதனை பார்த்ததே கிடையாதும் பாரு. அதே நாங்கள் சம்பத் தேர்தலுக்கு முடிஞ்சு விஜய் எல்லாம் ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவன் மனுஷன், அவனை போய் பார்த்து நான் ஏன் பார்த்தேன் பேசுவாரு. நான் மறுபடியும் வந்து பேசுவாரு, நான் வேறு வழி இல்லாமல் தெரியாதரமாக போய் அந்த இயக்கத்தில் மாட்டிக்கொண்டேன், அவன் ஒரு தருதலைன்னு பேசுவார். இதெல்லாம் பேச போறாரு, அவர் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நாகல் சம்பத் நிச்சயமாக வெளியேறுவார், 4 மாசத்துக்கு வெளியேற மாட்டார். அவர் கூட்டங்களை எதிர்பார்க்கின்றார், கூட்டங்களில் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா தாவேக கூட்டத்துல போய் நீங்க தமிழ் பேசுறீங்கனாலே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. தளபதி 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 டிவிக்கே 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 நீங்க பேசணும். அவர் அதை பேசுவாரா? தளபதி தளபதி தளபதினு பேசுவாரா? டிவிக்கே 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 பேசுவாரா? அவர் ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இடஒதுக்கீடு எப்படி வந்தது தெரியுமா? தள்ளி உட்காருன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. சில நேரங்களில் பொருந்தாத இடத்துல போய் மாட்டிக்கணும். நான் அப்படிதான் போய் மாட்டிக்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு இடத்துல நான் போயிட்டேங்கிறத ரொம்ப லேட்டா ஃபீல் பண்ணி, ஐயோ இது சரியா வராது, நமக்கு என்னைக்குமே சரியா வராது. இன்னைக்கும் என்கிட்ட வந்து பேசுற தாவேக்கோட சில தம்பிகள், பரவாயில்ல நீங்க திரும்ப வந்துருங்க கட்சிக்கு, அதனால இந்த விமர்சிச்சுட்டு போங்கண்ணே, ஆதவர்ஜன் விமர்சிக்காம வந்தாரு, செங்கோட்டை விமர்சிக்க வந்தாரு, விமர்சிச்சு தானே வந்தாங்க, அது மாதிரி நீங்க உள்ள வந்துருங்க. இல்லை, அது பொருந்தாத இடம். நம்ம நிச்சயமா போனா நான் வந்து கடும் மன உளைச்சலோட தான் அந்த கட்சியில இருந்துட்டே இருந்தேன். அந்த மன உளைச்சல் இல்லாம மன நிம்மதியோட நம்ம இருக்கும், அதுதான் முக்கியம். இதே பிரச்சனை தான் நாகல் சம்பத் அவர்களுக்கும் நடக்கும். திறமை வழியே இல்லாம போய் நடத்த. நீங்க என்ன சொல்ற, ஒரு வயதுக்கு பிறகு அரசியலுக்கு ஓய்வு பெறுவதும் தவறு இல்லைங்க. இல்ல திராவிட இயக்க பேச்சாளராக செயல்படுவதோ இல்ல சில மேடைகளுக்கு பேசிட்டு போவது பிரச்சனை இல்லை. செங்கோட்டையன் போன்றவர்களுக்கும் சொல்றேன், நாகல் சம்பத் போன்றவர்களுக்கும் சொல்றேன், வயசாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு போயிடுங்க. நீங்க எல்லாம் தேவையில்லாம கடைசி காலத்துல ஒரு கெட்ட பேர் சம்பாரிச்சு போக வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து எனக்கு என்னோட சொந்த கட்சியில நான் விலக்கி வைக்கப்படுகின்றேன். எனக்கு ஆப்ஷன் வந்து வேற கட்சிக்கு போலாம், இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். நீங்க போனால் நீங்க கடைசியாக செங்கோட்டையோட வரலாறு எப்படி எழுதப்படும் நான் சொல்றேன். 50 வருடம் அமைச்சராக இருந்தார், 50 வருடம் அதிமுக வேலை செய்தார், கடைசி 6 மாதத்தில் தற்கொலையாக வாழ்ந்து மடிந்தார்னு இருக்கு. அந்த வரலாறு உங்களுக்கு வேணுமா நான் கேட்கிறேன். நாகல் சம்பத்துக்கும் அதான் நான் கேட்கிறேன்.
திராவிட இயக்க பேச்சாளர் இருந்தார், வெவ்வேறு கட்சிகளுக்கு போனார், அதெல்லாம் ஓகே. கடைசியாக அவர் போய் இருந்த இடம் என்பது தற்கொலை கட்சி அப்படிங்கிறது வேணுமா உங்களுக்கு கேட்கிறேன். அறிவே இல்லாதவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியில போய் நீங்க ஏன் போய் உங்களை பொறுத்தீங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு இப்ப ஒவ்வொருத்தரே பாப்பாரு இல்லையா, யாரா நீங்க வேணா அவருக்கு இருக்குமா இருக்காதா? நான் சொன்னேன், அவருக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவம் இருக்கு, நல்ல பேச்சாளர், அதெல்லாம் பேசவே முடியாதுங்க. நீங்க நான் சொல்றேன், பிரச்சார கூட்டங்களுக்காக என்னை பயன்படுத்த போகிறார்கள், நான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கின்றேன். இல்லை, இது கட்சியே இல்ல. நீங்க அந்த கூட்டத்துல போய் தளபதி நடிச்ச வேட்டைக்காரன்ல பாடிய பாடல் என்ன தெரியுமா? நீங்க பாட முடியுமா உங்களால? டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு சொல்லி பாட முடியுமா உங்களால? நீங்க போய் திராவிடம் என்றால் என்ன தெரியுமா, தமிழ் தேசியம் என்றால் என்ன தெரியுமா, நம்முடைய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தெரியுமானா அவன் தெரியாது. நீ இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்காரு இவன் கேட்பான். கையை கடிக்கிறவன்ட்ட போய் நீங்க போய் திராவிடத்தை பேச போறீங்களா? நீங்க மறையேறி வேடிக்கை பாக்குறவன்ட்ட போய் நீ திராவிடத்தை பேச போறீங்களா? நீங்க அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். இதெல்லாம் என்னைக்கோ செஞ்சிருக்கணும், அவங்க செய்ய தவறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொருந்தாத இடமாக அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான், எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இப்போ நாஞ்சில் சம்பத் அப்படிங்கறத தாண்டி காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் காந்தி அவர்களுமே விஜய சந்திச்சதா ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி நினைக்கிற ஒரு பேரு. அதாவது அவர் வந்து ரொம்ப அறிவாளியாக தன்னை காண்பித்துக் கொள்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. உண்மையில பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தி எனக்கு ரொம்ப எல்லாம் வந்து ஏன்னா அறிவாளி ஏதாவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, இது ஒரு அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிலாம் இல்ல, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான சொல்லி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேக்கவை எப்படியாவது வந்து காங்கிரஸ் கூட சேர்த்து வைப்பதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தான் கடுமையாக வேலை செய்தார்கள் சொல்லி சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு என்ன கோபம்? சீட்டு கேட்டிருப்பாரு, மயிலாடுதுறையில போன எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. இல்லங்க யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, வெயிட் பண்ணி என்ன அவசரப்பட்ட அவனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸோ இல்ல திமுக சொல்லிருப்பாங்க. அந்த கோபத்தையும் அந்த வன்மத்தையும் காண்பிப்பதற்கு என்ன பண்ணலாம், காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, வீணா போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஊர்ல மட்டும் தானே காங்கிரஸ் உருப்படியா இருக்கு, தமிழ்நாட்டு மட்டும் தானே உருப்படியா இருக்கு, காலி பண்ணுவோம் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. பர்சனல் ஈகோ தானே முக்கியமே தவிர அவர்களுக்கு காங்கிரசும் திமுக ஒன்றா இருந்தால்தான் பாஜக போன்ற ஒரு சக்தியை எதிர்க்க முடியும். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் வேறு மாநிலங்களில் கூட செயல்படாமல் இருக்கும் பொழுது ஓரளவிற்கு உயிர்ப்புடன் இங்கு திராவிட கட்சிகள் இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த புரிதலும் மற்ற நபர்கள் தான் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள். விஜயை போய் அவர் சந்திக்கிறார், விஜய்கிட்ட போய் ஏன்னா விஜய்கிட்ட போய் அரசியல்ல வந்து ஏபிசிடி பேசினாலே விஜய் பெரிய அறிவாளி நினைப்பாரு, விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால. இவங்களாம் போய் ரொம்ப பெரிய அறிவாளி கம்மி. ஏன்னா ஜான்லாம் வந்து அரசியல் தெரியாம பக்கத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களாம் வந்து அப்படியே நான் பெரிய ஆகாய சூரன் தெரியுமா, நாம திருப்பி போட்ட தெரியும், ராகுல் காந்திக்கு நம்ம அரசு சொல்லிக் கொடுக்குறது தெரியுமா அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் மறப்பாங்க. அப்படியே விஜய் வந்து அப்படியே ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பார். அதை தாண்டி இப்ப இவர் வந்து காங்கிரஸ் கூட்டி வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ஏன்னா காங்கிரஸ் ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க, அந்த கமிட்டி வந்து திமுக பேசும் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சீட் ஷேரிங் என்னங்கிறது ரொம்ப தெளிவா அங்க போயிடும். பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல வேறு சிலரோ திருச்சி வேலுச்சாமியோ இல்ல யாரோ வந்து நான் தாவை கூட போகான்னு சொல்லி சொன்னா அதை கேட்டுக்கொண்டு செயல்படுகின்ற அளவிற்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து முட்டாளாக மாறவில்லை நான் நினைக்கின்றேன். வேறு சில இடங்களில் அவர்கள் செயல்பாடுகள் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கிறது நமக்கு. ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரியான நிலைமைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கின்றேன். பட் இவர்களை போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். என்னென்ன நெரேட்டிவா சொல்றாங்க பாருங்க, என்ன கதையா சொல்றான்னு பாருங்க. வந்து விஜய் வந்து இப்ப என்ன ஆகும், கர்நாடகாவில் அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, கேரளாவில் ஒரு பலம் இருக்கிறது, ஆந்திராவில் ஒரு பலம் இருக்கிறது, தெலுங்கானாவில் பலம் இருக்கிறது. எனக்கு புரியவே இல்லை, தமிழ்நாட்டிலேயே உங்க பலம் என்ன நமக்கு இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணல. பலம் இருக்கு, படம் நினைச்சா ஓடுங்க. அதுக்காக நீங்க வந்து ஆந்திர அரசியல்ல போய் விஜய் பேசினார் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் விஜய் தான் எங்களுக்கு வேணும், விஜய் ஓட்டு போடுவாங்களா? அங்க சிரஞ்சீவியே காலி பண்ணிட்டாங்க. பவன் கல்யாணம் தட்டு தடுமாறி திக்கி திணறி இப்பதான் கொஞ்சம் மேல இருந்து வராரு. அப்படிப்பட்ட இடத்துல இங்க இருந்து விஜய் சொல்லப்போனா பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. விஜய் ஆந்திரால போய் பிரச்சாரம் பண்ணா அது வந்து பெரிய மாசா மாறிடுமா? கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணா பெரிய மாசா மாறிடுமா? இதெல்லாம் என்ன கதைகள்? இந்த மாதிரியான கதைகள் உருட்டுகளா பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னும் அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு செல்லவில்லை நான் நினைக்கின்றேன். அதனால இப்பைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மற்றவர்கள் யார் சந்தித்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களால ஒரு ஓட்டு வரும், ஒரே ஒரு ஓட்டு வருமே தவிர அதை தாண்டி பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்துவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, இன்னும் இன்னொருத்தர் நடிகர் சேர்ந்தார் சொன்னீங்களே, அந்த நடிகர் பேட்டி கொடுத்தாரு, நான் பார்த்தேன். விஜய் போன்ற ஒரு துணிவான ஒருத்தரை பார்த்ததில்லை. நான் டக்குனு என்ன தோணுச்சுன்னா, தயவுசெய்து இவருக்கு கரூர்ல விஜய் ஓடி போன வீடியோ காமிக்கப்பா, துணிச்சல்லாம் என்னங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கட்டும். விஜய் ரொம்ப துணிச்சல் மிக்கவர். ஆனா ஆக்சுவலி விஜய்க்கா வரல, ஏன்னா அந்த கட்சியில ஒரு பாலிசி இருக்குங்க. உங்களுக்கு சரி சொல்ற கேளுங்க, நம்ம சில பேர் ரெஃபர் பண்ணுவோம், இல்ல வந்து யாரோ வருங்க நடிகர், பிரதர் நம்ம நடிகர்கள் அந்த கட்சியில சேர்க்கக்கூடாது பிரதர் சொல்லுவாங்க. ஜான் எப்பா உங்க கட்சி தலைவரை நடிகர் தாங்க, நீ என்னப்பா பேசுற? இல்ல பிரதர் நாங்க நடிகர், நீ ஒண்ணுல இன்றைக்கு வரைக்கும் தாடி பாலாஜி ஏன் சேர்க்கலன்னு தெரியுமா? ஒரு நடிகர் அவர் சேர்க்க மாட்டோம். அவர் கூட வந்து இருக்கின்ற நண்பர்கள் ஏன் சேர்க்கல தெரியுமா? அவனா நடிகர் நாங்க சேர்க்க மாட்டோம்.
ஸ்ரீமன் வந்தாரு நினைக்கிற முதல் மாநாட்டுக்கு அவரோட அவர் நண்பர் சேர்க்கல. பிரதர் அவங்கள நடிகர் பிரதர் நாங்க சேர்க்க மாட்டோம் பிரதர். ஆனா இன்னைக்கு ஒரு நடிகரை ஏன் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னார், செங்கோட்டையனுக்காக வந்தேன், செங்கோட்டையனுக்காக வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இவர் வேற எந்த ரூட்டையும் போகவே முடியாது. ஆனா வந்த பிறகு இவர் சொல்றது ஒரு காமெடியான விஷயத்த சொல்றாரு. விஜயோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. விஜய் துணிச்சலாக இதுவரைக்கும் எங்கேயாவது செயல்பட்டாரா? அது தன்னுடைய சொந்த நிகழ்ச்சியான கரூரில் செயல்பட்டாரா, அல்லது திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு மிக மோசமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அங்கேயாவது செயல்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா, விஜய் தன்னை ஒரு கோழையகத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர இதுவரைக்கும் அவர் தன்னுடைய துணிச்சலை எங்கும் மேடைகளை காட்டுகிறார், மேடைகளில் வீரவசனம் பேசுறார், அதெல்லாம் நடக்குது. ஆனா விஜய் ஒரு துணிச்சலற்றவராகத்தானே தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சார் அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த படங்களை மட்டும் வச்சே வந்து அந்த படங்கள் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் அந்த படங்களை வச்சு கட் அவுட் எல்லாமே, போஸ்டர் எல்லாமே இப்போ ஓட்டப்பட்டுட்டு இருக்கு? யார், செங்கோட்டையன் கேக்குறீங்களா? இல்ல செங்கோட்டையன் வரும்போதும் பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா நினைவிடத்துல போய் எல்லாருமா சேர்ந்து அஞ்சலி எல்லாமே செலுத்திட்டு வந்தாங்க. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து இப்போ ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படங்கள் மட்டுமே ஓட்ட வாங்கி தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த படங்கள் ஓட்டு வாங்கி தராதுன்னா அப்ப விஜயுமே ஓட்டு வாங்கி தர மாட்டார்ல? புரியல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு தெளிவா புரியல. நீங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனா இந்த பேனர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட புகைப்படங்கள் பயன்படுத்துவது, நீங்க அதே மாதிரி அவங்களோட சமாதிக்கு போனது, இது என்ன மாதிரியான கட்சின்னு ஒரு கேள்வி மறுபடியும் எழுப்புது. இது வந்து ஒரு ஆச்சரியக்குறி கட்சிங்கிறத மறுபடியும் உணர்த்திட்டே இருக்கிறாங்க. இதுல கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றது, அதனால் நான் வந்து இந்த புகைப்படங்கள் வைத்துக் கொள்வேன். எனக்கு புரியல, நீங்க ஒரு கட்சியில இந்த கட்சிக்கு நீங்க வந்துட்டீங்க, நீங்க துண்டை போட்டுதான் ஆகணும். அந்த துண்டை நான் போட மாட்டேன், நான் வந்து விஜய் குறித்து பேச மாட்டேன், நான் விஜயோட கட்சி குறித்து பேச மாட்டேன், நான் இன்னும் எம்ஜிஆர் குறித்து பேசுவேன், ஜெயலலிதா குறித்து பேசுவேன், ஆனா அதை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க செங்கோட்டையன் பண்றாரு ஓகே, எப்படி தாவேக்கள் இருக்கிற எல்லோருமே சேர்ந்து செங்கோட்டையனோட சேர்ந்து போய் இந்த சமாதிக்கு போறாங்க? சும்மாதான் சார், சும்மாதான் இருக்க, வாயா கூட கிளம்பி செங்கோட்டையன் சொன்னாரா, அதை புஷியானது ஆதவ ஒரிஜினல் உடனே போயிருவீங்களா நீங்க? நாளைக்கு ஒரே ஆதவ ஒரிஜினல் பேட்டி கொடுத்தால 2 திமுக அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள், சரி ஓகே, வரப்போறது கிடையாது, ஒருவேளை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அமைச்சர் இருந்தா அப்ப நேரம் கருணாநிதி சிலைக்கு, கலைஞர் சிலைக்கு போயிருவாங்க. பாப்பா கலைஞர் போட்டோ எடுத்து வச்சுக்குவோம், கலைஞர் போட்டோ பேனர்ல போட்டு ஸ்டாலின் போட்டோ கூட போட்டு என்னமா தப்பு, அவர் தானே முதலமைச்சர் சொல்லி சொல்லுவீங்களா? உங்க சுயமான அறிவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். நீங்க வந்து இந்த கட்சியில இருக்கிற யாருமே சொல்றாங்க சுயமா என்ன யோசிக்கணும், சுயமா என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாம தான் செயல்பட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் இந்த கட்சியில நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாருமே அது கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்ட நம்ம திரும்ப கேள்வி கேட்டா பதில் சொல்றது கூட இங்க ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தாழ்மொழித்தனமான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா தலைவர் இங்க சரியில்லை, தலைவருக்கு அரசியல் தெரியல, தலைவர் வந்து எதுக்குமே தயாராக இல்லை, அப்ப எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். இதே விஜய் அவர்கள் கைகட்டி ஜெயலலிதா முன்னாடி நின்னாரு, நீங்க திமுக எதிர்க்குன்னு சொல்லி சொன்னாரு. விஜய் வந்து தன்னால் உண்மையிலே சொன்ன யாரால் பாதிக்கப்பட்டார்? தலைவா டைம் டு லீட் போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பண்ணாங்க. இதற்கு திமுக இவருடைய படங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதிமுக கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க, சர்க்கார் வரைக்கும் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவருடைய பெயரை கோமலவள்ளின்னு பயன்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு சர்க்கார்ல போய் பேனரை கிழிச்சாங்க, படத்து தியேட்டர் ஓடிட்டு இருக்க இடத்துல போய் இந்த ரசிகர்கள் அடிச்சாங்க. அப்ப அதிமுகவால் விஜய் அதிகமான துன்பங்களை அனுபவித்திருக்கிறாரா, திமுகவால் அனுபவித்திருக்கிறான்னு கேட்டால் அதிமுகவால் தான் அனுபவிச்சிருக்காரு. ஆனா ஜெயலலிதா இருவரும் தலைவர்கள் சொல்லி சொல்றாரு, ஜெயலலிதா ஒருத்தர் கொள்கை தலைவரை ஏத்துட்டு வர்றதை நம்ம கைகட்டி வரவேற்கின்றாரு. தேவைப்பட நாளைக்கு இவர் கூட அந்த சமாதிக்கு போற நினைக்கிறேன், சரி போக சொன்னாங்கப்பா, நானும் போயிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டா சும்மா தானே விஜய் வீட்டுல வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு, அவங்க வந்துட்டுன்னு சொல்லி சொல்லுவாரு போல. அப்ப இதுக்குதான் கொள்கை பிடிப்பு வேணும்னு ஏன் சொல்றோம்னா, கொள்கை பிடிப்புங்கிறது உங்களோட கொள்கை தலைவர்கள் யாருங்கிறதுல இருந்து கேள்வியாக எழுகிறது. இன்னைக்கு நம்ம சும்மாப்பா 5 ஸ்பேஸா இன்னும் 2 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ பண்ணுமா, ஓகே, அண்ணா படத்தை போட்டுக்கலாம், எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கலாம், ஜெயலலிதா படத்தை போட்டுக்கலாம், இது பேர் கொள்கை தலைவர்கள் கிடையவே கிடையாது. செங்கோட்டையன் எல்லா படத்தையும் எடுத்து போட்டுட்டே இருப்பார், அடுத்த படம் எடப்பாடி பழனிசாமி படத்தை கூட போட முன்னாள் தலைவருங்க போட்டுக்கலாம், சரி போட்டு பரவாயில்ல, ஓட்டு வரும் போல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க போல இருக்கும். நன்றி சார், நன்றி. பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க, நன்றி.